நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொளியூடாக சந்தித்திருக்கின்றோம். ஸ்ரீலங்காவை மையப்படுத்திய அரசியல் நகர்வுகள்ல என்பிபி அரசாங்கம் தொடர்ச்சியாக மக்களை ஏமாற்றி வருகின்றது என்றது ஒரு விடயம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் என்பிபி அரசாங்கம் முக்கியமாக மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. அதையும் தாண்டி தாயக பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கான தமிழ் மக்களுக்கான எந்த ஒரு விடயமும் நிறைவேற்றி கொடுக்கப்படவில்லை, தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படவில்லை என்ற இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. இவ்வாறு இருக்கின்ற பொழுது டெல்வின் சில்வாவினால் புதியதொரு சர்ச்சை உருவாகி இருப்பதாகவும் இது சார்ந்து தமிழ் எம்பிமார் பல்வேறுபட்டவர்கள் எச்சரிக்கைகளை விடுத்து வருவதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது செய்திகளின் வாயிலாக. உண்மையிலேயே என்ன நடந்தது என்ற கேள்வி இருக்கின்றது. நாங்கள் மக்களை ஏமாற்றவில்லை, தற்போதைய அரசை தொடர்ந்து மக்களை ஏமாற்றி வருகிறது. நாடாளுமன்றத்தில் தங்களுக்கு இருக்கும் பெரும்பான்மை பலத்தை பயன்படுத்தி இந்த அரசு தாங்கள் நினைத்ததையெல்லாம் தன்னிச்சையாக செய்து வருகின்றனர் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் சொல்லி வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஊடகம் ஒன்றுல அரசியல் விசேட நிகழ்ச்சி ஒன்றுல கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதுதான் அவர் சொல்லி இருக்கிறார். தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசின் மீதும் அதன் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா மீதும் கருத்துக்கள் மீதும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றார். அதாவது மாகாண சபை தேர்தல் விவகாரத்தை பொறுத்த மட்டும் அரசு தரப்பினர் மக்களை நேரில் சந்திக்க தயாராக இல்லை என்ற விடயம் சொல்லப்படுகின்றது. இந்த விடயம் வந்து மிக தெளிவாக தெரிகின்றது என்ற விடயமும் இலங்கையின் தேசிய இன பிரச்சனைக்கு அரசியல் தீர்வின் பிரதான வடிவமாகவே மாகாண சபை முறைமை கொண்டு வரப்பட்டது. தற்போது மாகாண சபை தேர்தல் நடத்துவது குறித்து ஆராய்வதற்காக நாடாளுமன்ற தெரிவுக்குழு ஒன்று அமைக்கப்பட்டு அதன் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. ஆனால் தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைமை கட்சியான ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா வந்து மாகாண சபை தேர்தல் குறித்து இந்த தெரிவுக்குழுவில செயற்பாடுகளுக்கு முற்றிலும் முரணான கருத்துக்களை வந்து பகிரங்கமாக சொல்லி வருவதை நாங்கள் பார்க்கிறோம். இது ஒட்டுமொத்த மக்களை ஏமாற்றும் நாடாளுமன்ற தெரிவுக்குழுவை வந்து அப்பட்டமாக அவமதிக்கும் ஒரு செயல் என்ற விடயத்தை மனோ கணேசன் சொல்லி இருக்கிறார். தேசிய மக்கள் சக்தி என்பது அடிப்படையில ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியாகும். இது ஒரு ஜனநாயக கட்சி அல்ல. ஆனால் அவர்களின் கட்சி கட்டமைப்பு முறைமையின்படி நாட்டின் பிரதமரையோ அல்லது ஜனாதிபதியோ விட கட்சியின் தலைமை கட்சியான பொதுச் செயலாளர்கள் தான் உச்ச அதிகாரங்கள் உள்ளது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. சமீபத்தில டிஸ்வா சூறாவளி வந்து அந்த சூறாவளியில தாக்கப்பட்ட மக்கள் வந்து மக்களுக்கான நிவாரண பணிகளுக்காகவே மாகாண சபைகளுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த நிதி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று டில்வின் சில்வா சொல்லி இருந்தார். இதுல கடுமையான சட்ட சிக்கல் ஒன்று காணப்படுகிறது. அரசு அமைப்பின்படி நாட்டின் நிதி தொடர்பான முழுமையான மற்றும் இறுதி அதிகாரம் வந்து நாடாளுமன்றத்துக்கு உரியது. ஆனால் நாடாளுமன்றத்துக்குள் உரிய நிதி பிரேரணை ஒன்றை கொண்டு வந்து விவாதித்து அனுமதி பெற்று ஒரு நிதி ஒதுக்கீட்டை வந்து மற்றொரு தேவைக்காக மாற்றி அமைக்க முடியும். அதுக்கு மாறாக அரசோ அல்லாட்டி கட்சியினுடைய பொதுச் செயலாளரோ தன்னிச்சையாக எந்த ஒரு நிதியையும் மாற்றியமைக்க முடியாது. இது குறித்து நாடாளுமன்ற நிதி பற்றிய குழு ஊடாக வந்து தற்போது விரிவான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது என்ற விடயத்தையும் மனோ கணேசன் சொல்லி இருக்கிறதை பார்க்கின்றோம். இருப்பினும் தற்போதைய நாடாளுமன்றத்துல தேசிய மக்கள் சக்தி 2/3 பெரும்பான்மை பலம் வந்து பெற்றிருக்கின்றார்கள். தன்னிச்சையான செயற்பாடுகளுக்கு எதிராக கண்டிப்பு நடவடிக்கைகளை எடுப்பது வந்து சாத்தியமானதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் பெரும்பான்மை நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற பொழுது என்ன விடயங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் பெரும்பான்மையான வாக்குகளால் அங்கு நிறைவேற்றப்படும். ஆகவே இது சார்ந்து எடுக்க வேண்டிய முடிவுகள் எல்லாம் சாதகமாக இருக்கும் என்ற விடயம் இங்கு சொல்லுகிறார்கள். ஆனால் இத்தகைய பொறுப்பற்ற கருத்துக்களை சமூகத்துல கூறக்கூடாது என்ற விடயமும் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே தேர்தல் நடத்துவது குறித்து அரசின் இழுபறி நிலை காரணமாக உரிய இறுதி தீர்மானம் வந்து இன்னும் எடுக்கப்படவில்லை. ஆகவே இந்த தெரிவுக்குழுவின் கால எல்லையை மேலும் நீடிப்பதற்கு தேவையான நாடாளுமன்ற நடவடிக்கைகளால் தங்களால் முன்னெடுக்கப்படும் என்ற விடயமும் மனோ கணேசன் எம்பி சொல்லி இருக்கிறார். இருப்பினும் தொடர்ச்சியாக என்பிபி அரசாங்கம் மீது குற்றச்சாட்டுகள் முழுமையாக வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. மாகாண சபை தேர்தல், இன பிரச்சனைக்கான தீர்வு, காணாமலாக்கப்பட்ட விவகாரம், காணிகள் விடுவிப்பு, அதே போன்று பல்வேறுபட்ட விடயங்கள், சோதனை சாவடிகள் என்று ஏராளமான விடயங்கள் வந்து சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இதுக்கான தீர்வுகள் இல்லை. இருப்பினும் என்பிபி அரசாங்கம் என்ன செய்ய போகின்றது என்பதையெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றொரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.